கலங்காவல் அந்த நல்லா இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வித்தியஸ்தமான மூவி. நான் நல்லா இருக்கேன். அது மம்முட்டி கொஞ்சம் அது ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அது லாஸ்ட்டு கிளைமேக்ஸு இந்த இன்டர்வெல் ப்ளோக்கும் அது மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் நமக்கு யார் வில்லன் யார் நாயகன்னு முன்னாடியே தெரியும். ஆனாலும் கதை நல்லா கிரிப்பிங்காகவே பிடிச்சி வச்சு நம்ம ஃபுல்லாக என்கேஜிங்காக போகுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ஃபஸ்ட் கிளைமேக்ஸில் தான் அது ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் சொல்லுது நமக்கு நாயகன் யார் வில்லன் யாருன்னு ஃபஸ்ட்டே தெரியும். அந்த ஸ்டார்டிங்கே அதெல்லாம் சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மூவி ஃபுல்லாக என்கேஜிங்காக போய் அந்த கிளைமேக்ஸ் ஆயிலும் இன்டர்வல் ப்ளாக் ஆயிலும் ஃபுல்லாக த்ரில்லாக காட்டுது. அது ரொம்ப இல்லை அந்த இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. புது டைரக்டர் ஆனால் சூப்பராக எடுத்திருக்கு. டைரக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குது. படம் பார்க்க அது அந்த மூவி லெவல்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிடும். கொஞ்சம் ஸ்லோ பேஸாக தான் போனது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. படம் செம்மையாக இருக்குது. எதிர்பார்க்காத லெவலில் இருந்தது. அதுவும் வந்து ட்விஸ்டே சொல்ல விரும்பல. போய் படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளோதான். விநாயகன் அப்புறம் மம்முட்டியோட ஒரு ப்ரைமான வில்லனிசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. செம்மையாக இருந்தது. நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல படத்தை. குரூப் படத்தோட டேரக்டர் எடுத்தது தான் இந்த படம் நினைக்கிறேன். சூப்பரான டைரக்ஷன், செம்ம டைரக்ஷன். பேக்ரவுண்டு வந்து செகண்ட் ஹீரோ இந்த படத்துக்கு. சூப்பரான மியூசிக். படம் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, அவ்வளோதான். மலையாளம் வந்து தொடர்ந்து நல்ல படம் கொடுத்துட்டே இருக்கானுங்க. எப்படி தான் பண்ணுறேன்னு தெரியல. இந்த படம் ஒன் ஆஃப் த நல்ல படம். அதுனா வந்து இன்வெஸ்டிகேஷன் தான். அது வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன். நான் எதை சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும், அதனால் எதுவும் சொல்ல விரும்பல. எதிர்பார்த்தேன், ஆனால் அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்டர்வல் அப்புறம் கிளைமேக்ஸ் சரியான ட்விஸ்ட்டு. அதுதான் அந்த படத்தோட மெயின். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட லைட்டாக அப்படி இப்படின்னு இப்போ தட்டிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக கொண்டு போயிட்டாங்க. சூப்பரான படம், செம படம். இந்த இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்குலாம் செம்மையாக கனெக்ட் ஆகும். முக்கியமாக மம்முட்டி ஃபேன்ஸுக்கு செம்மையாக பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கமர்ஷியல் பேஸ் பண்ண மம்முட்டியை நீங்கள் பார்த்தோம். நல்லா இருக்குங்க சார், சூப்பராக படம் சார். நல்லா இந்த க்ரைம் த்ரில்லர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வேன்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நான் அதுலேயும் அங்கேயும் அதான் சொன்னேன், அந்த ரியலிஸ்டிக்குங்கிற விஷயம் வந்து நிறையா சினிமாவில் இப்போ காட்டுறது கிடையாது. மெயினாக சும்மா ரொம்ப சொஃபிகேட்டாக ரொம்ப ஹைஃபையாக ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க. பட் இது வந்து அழகாக அந்த ரொம்ப இதுவாலாம் போகாமல், ரொம்ப அந்த ட்ராக்கிங் அந்த மாதிரி அதெல்லாம் போகாமல் ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும் இந்த படம் உண்மையிலே. மம்முட்டி சார் ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற போதே முடிஞ்சு போச்சு சார். அங்கேயே வந்து அதுதான் இந்த படத்தோட செல்லிங் பாயிண்ட் வந்து அதுதான். மம்முட்டி ஆஸ் ஆன்டகனிஸ்ட் அண்ட் விநாயகன் ஆஸ் ஹீரோ, அதுதான் மெயின். இது நல்லா இருந்தது படம் உண்மையிலே. நான் மெயினாக வந்ததே அதுக்காக தான். மம்முட்டி சார் ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே மெயினாக எனக்கு தோணுன விஷயம் வந்து ஓகே, இந்த படம் வந்து இந்த வருஷத்தில் வந்த மம்முட்டி படம் இல்லை வேற ஒரு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்தேன். அது ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. இல்லை அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து போக முடியாது. ஆனால் அது வந்துட்டு ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நியர் ஸ்டைலில் கூட இருந்தது படம். ஒரு பேரலாக போச்சு. இவங்க கதை ஒரு விநாயகன் ஸ்டோரி ஒரு பேரலில் போகும். மறுபடியும் சொல்லுவாங்க ரெண்டு அந்த மீட் பண்ணுற இடம் வந்து இன்டர்வல். அது அங்கேருந்து மறுபடியும் ரெண்டு பேரும் எதுவும் பிரிஞ்சு போகும். மறுபடியும் கிளைமேக்ஸில் மீட் ஆகும். இந்த படம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங் தான். இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க. சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. நெகட்டிவாக பண்ணியிருக்காருங்கிறது மட்டுமே போதாதுல்ல. அதுதான் ஓகே. விநாயகன் சூப்பர். அவர் எது கொடுத்தாலும் பண்ணுவார்ல, பர்ஃபெக்டாக இருக்கார். ஸ்க்ரீன் பிளே தான் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் இருக்குது. இது மாதிரி கதைகள் வெப் சீரிஸ்லேயே இது மாதிரி கண்டென்ட் நல்லா பண்ணிட்டாங்க இல்லைங்களா. தாகத்தெல்லாம் சூப்பராக இருந்தது. அது அதில் கால் பொங்க கூட இல்லை.